ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ரொம்ப டேஸ்டான மரவள்ளிக்கிழங்கு பருப்பு தோசை தான் செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி செய்யறதுன்னு வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம். இந்த தோசை செய்கிறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு 1 கிளாஸ் அளவுக்கு பருப்பு சேர்த்துக்கலாம். புழுங்கல் அரிசி 2 கிளாஸ் சேர்த்துக்கலாம். அதே மாதிரி பச்சரிசியும் 2 கிளாஸ் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். அரிசி பருப்புலாம் நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா இது கூட நம்ம ஒரு 10 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து ஊற வச்சுக்கலாம். நாங்கள் இந்த தோசைக்கு வந்து ஒரே ஒரு மரவள்ளிக்கிழங்கு மட்டும் இந்த மாதிரி தோல்லாம் எடுத்துகிட்டு நம்ம கேரட் திருவோம் இல்லைங்களா, அதில் வந்து எல்லாத்தையுமே இந்த மாதிரி திருவி எடுத்து வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஒரே ஒரு மரவள்ளிக்கிழங்கு மட்டும் இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு எடுத்துக்கலாம். காஞ்ச மிளகாய் வந்து நாங்கள் ஒரு 10 சேர்த்துருக்கோம். காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே நம்ம ஃபஸ்ட்டு கிரைண்டரில் சேர்த்துக்கலாம். மிளகாய் நல்லா அரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இது கூடவே நம்ம ஊற வச்ச பருப்பும் அரிசியும் சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். மாவு வந்து இந்த மாதிரி கொஞ்சம் கொரப்பாக இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா தேவையான அளவுக்கு சால்ட் உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்துட்டு இது வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தோசை மாவு பதத்துக்கு நல்லா கலந்துக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாவு வந்து நமக்கு 2 மணி நேரம் மட்டும் புளிச்சு வந்தால் போதும். 2 மணி நேரத்துக்கு அப்புறமா நம்ம இதில் தாளித்து கொட்டி தோசை ஊற்றலாம். தோசைக்கு தாளிப்பு கொடுக்க 1 ஸ்பூன் அளவுக்கு 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை, ஒரு 2 வெங்காயத்தை இந்த மாதிரி நீளமாக கட் பண்ணிக்கலாம். ஒரு கேரட்டை திருவி எடுத்துக்கலாம். பச்சை மிளகாய் ஒரு 2, கருவேப்பிலை கொஞ்சமாக. உங்களுக்கு அப்படி கோஸ் வந்து பிடிக்குன்னா கோஸை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒரு கைப்பிடி அளவுக்கு இது கூட கோஸும் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும். இப்போது அடுப்பு ஆன் பண்ணி அதில் ஒரு வானல் வச்சுக்கலாம். அதில் வந்து தாளிப்பு கொடுக்கறதுக்கு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறமா அதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா பருப்போட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா ஜீரகம், கருவேப்பிலை, பச்சை மிளகாய். இப்போ நம்ம வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். கூடவே கேரட், கொத்தமல்லி தழை எல்லாத்தையும் லைட்டாக நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நமக்கு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த மாவு கூடவே நம்ம சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மாவை நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா அடுப்பு ஆன் பண்ணி ஒரு தோசை தவா வச்சுக்கோங்க. அது நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிக்கலாம். அடுப்பு வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம். தோசை ஒரு சைடு வெந்ததுக்கப்புறமா நம்ம இன்னொரு சைடும் திருப்பி போட்டுடலாம். உங்களுக்கு ஃபேவரட்டான சட்னி கூட இது நீங்கள் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நெய் போட்டிங்கன்னா நம்ம வந்து டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். அப்படி நீங்கள் ஆயில் போட்டு சாப்பிட்றதா இருந்தாலும் சாப்பிட்டுக்கலாம். நெய் போட்டிங்கன்னா டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சூப்பராக இருக்கும். இது வெந்ததுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். இப்போ நமக்கு தோசை நல்லா வந்துடுச்சு. இதை நம்ம எடுத்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான மரவள்ளிக்கிழங்கு பருப்பு தோசை ரெடி ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூடவும் இந்த ரெசிபியை நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய்.